ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது பைக்கில் நெக்ஸ்ட் ரைடு வந்து கிளம்பிட்டோம். ரைடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மலையாளம் கேரளாவில் மூணார். ஹைவே ஏறிட்டோங்க. நம்ம இந்த இப்போ கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் தானே, அந்த ஹைவே புதுசாக போட்ட ஹைவேல ஏறிட்டோம். ஆஹா, என்னப்பா சரியான ஆக்சிடென்ட் போல. எங்க ஒன்னாலும் எங்க விட்டாங்க தெரியலையே. இந்த அடி வாங்கி கிடக்கு. பாவங்க, இது சும்மான்னு நினைக்கிறேன், நான் சரியா கவனிக்கல. நல்ல வேலை ஓட்டா கிடைக்காம பார்த்தா கடைசியில் பார்த்தா கார் அழிவிட்டு கிடக்குது. இப்படி அந்த அந்த இடத்துல எப்படி ஆயிருக்கு? இங்க ஒரு பெரும் பள்ளத்தாக்கு. என்ன கார் நின்றுச்சா? ஓ சரி சரி சரி, காரு பிளாக் ஆயிடுச்சாமா. எங்கிட்டு போறது புரியல. காரு பிளாக் ஆயிடுச்சுடா அண்ணா. சரி 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 சரி. ஆ, ஆள் போயிருக்காங்களா? கூப்பிட்டு வர. ஓகே 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 ஓகே. இல்ல இல்ல போக முடியாது. ஆ, அங்க பூனை ரோட கிராஸ் பண்ணுதுப்பா காலங்காத்தால. காலங்காத்தான அங்க ஹைவேல ஆக்சிடென்ட் பாத்தியா? நல்லா இருக்கும்டா அது. கடை 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 கடை. ஏன் டேஞ்சர் லைட் எரிய மாட்டேங்குது கார்த்திக்கு? டேஞ்சர் லைட் ஏன் எரிய மாட்டேங்குது? சரி, பின்னாடியே போய் பாப்போம், பிரேக் பிடிச்சா எரியுதான். இல்ல 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 பாப்போம். ஏய் ஏடா, நீ முன்னாடி பிரேக் பிடிக்கா. சரி, மண்ணு விழுகுது. உடுமலை வந்துட்டோம். நீ வந்து நேரா மூணாறு தாங்க. பேக பின்னாடி போட்டா முதுகு வலிக்குன்னு சொல்லி நான் முன்னாடி போட்டேங்க. தட்டுறக்கும் இது இல்லை, நம்ம பில்லியனர் வசம் கொடுக்க மாட்டேறாப்புல அதனாட்டி. இந்த தடவை வாய்ஸ் ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியலங்க. போன தடவையும் வந்து வாய்ஸ் பிரச்சனை. இந்த தடவை ஏன்டா புது கேமரா வாங்கினா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும்லான்னு சொன்னேன். அதுல தாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. இப்பயும் வாடா அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, நானும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லி மைக் வாங்கினேன். இவங்களோட பிராண்ட் பைக்கு ஸ்டாக் இல்லை, சரின்னு சொல்லி வேற பிராண்ட் பைக் வாங்கினா அதெல்லாம் கனெக்ட் ஆகாதாமாங்க. இவங்களோட பிராண்ட் மட்டும்தான், ஒன் அண்ட் ஒன்லி ஐசட்டை மட்டும்தான் வந்து அந்த மைக் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுமா எக்ஸ்டர்னல் மைக்கு. கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கேட்டவங்க சொன்னாங்க, அது மெசேஜ் போட்டா உங்களை கூடிய விரைவில் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்றோம்னு சொல்லி தாங்க ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆளையும் காணோம் அட்ரஸையும் காணோம். அப்படி ஒரு மெசேஜ் போட்டனே, ஒரு ரிப்ளைக்காவது சீன் கூட காட்டலைங்க. நல்ல வேலைங்க, வாட்ஸ்அப் நம்பரோட சேர்த்து ஆன்லைன்ல போய் நல்ல வேலை கஸ்டமர் நம்பர் இருந்துச்சு, அதுல கூப்பிட்டு கேட்டங்காட்டி சொன்னாங்க, இல்லைன்னா சொல்லி இருக்க மாட்டாங்க.
ஆனால் 1010 ரூபாய்க்கு போடுங்க. 10. ஒரு நிமிஷம் இருங்க, பிடிச்சிருமா? 1010 கிட்ட ஒரு 1100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க. 5 கோடு வந்திருக்கும். இன்னும் ஒரு கோடு, இந்த டேங்க் ஃபுல்லு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பூராக்குள்ள பிடிக்க. இன்னும் ஒரு 1.5 லிட்டர் பிடிக்க ஃபுல்லாக வேண்டியது ஆகலை. ஒழுங்க பார்த்துப்போம். சின்னார் ஃபாரஸ்ட்ல செக் போஸ்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு உள்ள கிளம்பிட்டோம். ஒத்தையடி போற மாதிரி போகுதுங்க ஹில்லு. ஆப்போசிட் வர வண்டியில எப்படி தெரியும் தெரியல. தான்ப்பா பரவாயில்லைங்க, நிறைய அனிமல்ஸ் பார்த்துட்டேன். எனக்கு பேசிக்கா நான் ஒரு அனிமல் லவர்னே சொல்லலாம். அனிமல்ஸ் அவ்வளோ பிடிக்கும். பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க, நல்லா இருக்கும். பீகாக் நிறைய மயில் இருக்குங்க, அசால்ட்டா சாப்பிட்டு பாருங்களேன். ஆனா ஹில் ஹைட் ஏறின மாதிரியே தெரியலங்க, சுத்தி சுத்தி போறோம் அது மட்டும் தெரியுது. பட் ஒரு இது எப்படி சொல்றது, ஆட்டிடியூட் மேல போனதே தெரியலைங்க. ஓகே, ஏற்காடு இதே மாதிரிதான், ஏறதே தெரியல. ஆனா வந்து நாங்க ஹில் ஏறணும். வெயிலுங்க, இன்னும் மூணாறு வெயில் கொளுத்தும் போல தெரியுது. ஹாய் गाइस, எங்க வந்திருக்கோம்? மூணாறுல இருக்கோம். ஆமா, எங்க வந்திருக்கோம்? எதுல வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஐரால வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மோகனால வந்திருக்கோம். மோகனா இல்ல வந்து இவரு போலான்னு நான் கார் மாதிரியே வண்டி எடுத்து 20 கிலோமீட்டர் கூட இல்ல, பிரேக் உட்கார முடியலன்னு மொத்தமே 80 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். மணி பாத்தீங்கன்னா 8:30 9 கரெக்டா வருதா? 2 நிமிஷம் ஸ்லோவா வருது. போய் டைம் வைக்கணும். சின்னார், ஓ இதுதான் சின்னாரா? மூணாறு போற வழியிலே சின்னார்னு ஒரு ஊர். சரி சரி சரி, பழைய மரம் போலங்க. அங்க பாருங்களேன், விரிசல் விட்டு ஓட்டையெல்லாம் விழுந்து கிடக்கு. ஏறு சரியா மாறவில்லை. இந்த சைடு கார்டனுங்க எல்லாமே வந்து ஒரு ஹோம் ஸ்டேவோட கார்டன் பர்சனலா வச்சிருக்காங்க போல. ரோடு மோசம்னு நினைச்சு, இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கலையே. ஹில்லுல போடுற ரோடாயா அது? எப்படியா என்னையா? மலையாளமா ஹிந்தியான்னு தெரியலையே. மலையாளம் எப்படியா இருக்கும்? என்னையா அது? திரும்பி கீழே இறங்குறோம். மூணாவது ஹில் ஸ்டேஷன் இல்லையா அப்ப? என்னையா ஐயோ, யாது மலையில ஏறுறோமா? எங்கயா ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. மருதாணி வாசங்க. ஆனா இது எந்த இதோட வாசம் தெரியல. பட் அதாவது இங்க வேற செடியில இருந்து என்னமோ வருதான்னு தெரியல. பட் மருதாணியோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. எங்கிட்டு சபரிமலை 201 கிலோமீட்டரா? எங்க ஊரை விட்டு வெளியே கூட்டு போறான் போல, என்னன்னு தெரியல. ரூமுக்கு போற ரோடு பட்டு மோசமா இருக்குங்க. எனக்கு நாங்கள் ரூம் எடுத்துட்டோங்க. ரூம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. பாருங்க காட்டுறேன். கதவு உள்ளே பார்த்தீங்கன்னா அது படுத்துக்கிறப்ப அவன் எல்லாம் கண்டுக்காதீங்க. எப்படி ஹாய் சொல்கிறா ரோசி? ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டான். வெளியே பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. என்ன ரோடு தாங்க தெரியுது, ஆனால் இங்கிட்டு பூரா நல்லா டீ எஸ்டேட் தான் தெரிஞ்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் இதுவே ஓகே. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 900ங்க. 3 பேருக்கு ஒரு ரூம் தான் எடுத்துருக்கோம். உண்மையாலுமே வந்து 2 டேஸ்க்கு வந்து 1700 பக்கம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வாங்கணும். நல்லா இருந்துச்சு. பயிருங்க பாத்ரூம் காட்டுறேன். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 24 hours ஹீட்டர் இருக்குங்க. ஆனால் என்ன இது கேஸ் ஹீட்டருங்க, பழைய மாடல் ஹீட்டரு. பாத்ரூமும் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய்.